ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டே அன்னைக்கு என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு தான். அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால அதோடு மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து மாதவிடாய் முடிஞ்சு நான் வந்து வீடெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வாஷ் பண்ணேன். விமன்ஸ் டே அதுமா நம்மளுடைய அந்த வேலைகள் வந்து எப்போவுமே நமக்கு லீவே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி அந்த டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெட்டிக்காக தான் போச்சு. ஃபுல் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த வேலை ஈவினிங் 8 மணி வரைக்குமே வேலை கரெக்டாக முடிஞ்சுது. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக தான் நான் செய்கிறேன். இது வந்து நான் வந்து இவ்வளோ வேலை செய்கிறோமே அப்படிலாம் இல்லை, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு ஒரு நாள் வந்து வீட்டில் இருந்தோன்னா எவ்வளோ வேலை இருக்குது, நமக்கு நம்மளோட எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த காலம் மாதிரி நம்ம உட்காந்து கையால் துணி துவைக்கல, எல்லாமே வந்து கையால் மாவாட்டல, எதுவுமே பண்ணல. இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸி ஆயிடுச்சு வேலை எல்லாமே. அதையும் வந்து நம்ம புலம்பிக்கிட்டே செஞ்சோன்னா அப்புறம் இன்னமும் நமக்கு சோம்பேறித்தனம் அதிகமாயிடும், அப்புறம் வியாதியும் வந்து அதிகமாயிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை நம்ம செய்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக செய்யணும். எனக்கு நேற்று அப்படி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை வந்து என் வீட்டுக்காரர் குறைச்சிட்டாரு. காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சனால, அதாவது டீப் கிளீனிங் ஒர்க்கு அப்படிங்கிற வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணனால சமைக்கிற வேலையை மட்டும் எனக்கு லீவ் விட்டுட்டு எனக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த வேலை வந்து எனக்கு மிச்சமாயிடுச்சு. காலையில் வந்து டிஃபன் வந்து வீட்டில் தான் செஞ்சோம். ஆனால் வந்து மதியம் வந்து சாப்பாடு இருந்துச்சு. நைட்டு வந்து எனக்கு வந்து ரெஸ்ட் விட்டுட்டாங்க. டின்னர் வந்து நாங்கள் வெளியே வந்து சாப்பிட்டோம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து விமன்ஸ் டே நல்லபடியாக வந்து போச்சு. ஒரு வேளை வந்து நமக்கு சாப்பாடு செய்கிறது வந்து ரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணேன். ஃப்ரிட்ஜில் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாச்சு. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய தேவையில்லாத திங்ஸ் வைக்க மாட்டோம். மாவு, பால், பூ இதுக்காக தான் மெயினாக வந்து ஃப்ரிட்ஜை நான் வந்து யூஸ் பண்ணுறது. மற்றபடி வந்து வேறு எதுக்காகவும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் இந்த வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே மாவு வந்து புளிச்சு போயிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் நமக்கு வெயில் வந்து ஓவராக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கணும். இனிமேல் ரொம்ப புளிச்சாலும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இஞ்சிலாம் வந்து நான் உள்ளே வைக்க மாட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துமே ஃப்ரிட்ஜில் வந்து வந்து ஏன் அவ்வளோ அழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுலாம் வைக்கிறோம் இல்லையா, அது இந்த பால், இந்த தயிர் இது மாதிரி வைக்கிற இடத்துல வந்து பிசு பிசுன்னு இருந்துச்சு. அதனால அதை வந்து வாஷ் பண்ணேன். இவ்வளோ வந்து நம்ம பொருள் வைக்காதப்பே நமக்கு வந்து க்ளீன் வந்து பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. இதில் வந்து நம்ம நிறைய டம்ப் பண்ணி வைக்கிறவங்களாம் எப்படி தான் க்ளீன் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் க்ளீன் பண்ணேன். நான் வந்து ரொம்ப வந்து ஃப்ரிட்ஜை வந்து ரொம்ப தொல்லை பண்ண மாட்டேன், டம்ப் பண்ண மாட்டேன் எதுவுமே. அப்பப்போ எடுத்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். ஒரு மாதம் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஆனால் வந்து அழுக்கு அவ்வளோவா பெருசாக இல்லை. இருந்தாலும் அந்த சார்ஸ்லாம் சில இடத்துல வந்து பிசு பிசுன்னு ஒட்டி இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து மெயினாக க்ளீன் பண்ணலான்னு பண்ணேன். அதுக்கே வந்து எனக்கு ஆஃப் டே வந்து போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விமன்ஸ் டே அதுமா வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்மளுடைய வேலையை இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டே தான் நான் வந்து வேலை செஞ்சேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து மாவு வந்து கல்லில் ஆட்டுவாங்க, நான்லாம் பார்த்துருக்கேன் அதை. அதே மாதிரி துணி வந்து எங்கள் அப்பா வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார், எங்கள் அண்ணனும் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான், வேஷ்டி சட்டை தான் போடுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கையில் துவைச்சி செலவை பண்ணி நீளம் போட்டு இதெல்லாம் பண்ணுறதை நான் நிறையா பார்த்துருக்கேன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கே நம்ம வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அவ்வளோவா. ஆனால் வந்து எங்கள் அம்மா வந்து நிறைய பேர் வந்து எங்கள் அப்பா கூட வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு வந்து கேரியராக போகிறத நான் பார்த்துருக்கேன். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கழுவுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டே செஞ்சேன், அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அம்மா எப்படி வேலை பார்த்துருப்பாங்க அந்த வயசில் அப்படிங்கிற மாதிரி. இன்னமும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் நிறைய ஹெவி ஒர்க்காக இருந்தது. துணிலாம் அவங்களே துவைக்கணும், எல்லாமே அவங்களே தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து நம்ம ஜென்ரேஷன் வளர வளர நமக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா நினப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வேலை செய்யும் போது. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜ்ஜு கட்டர் வாங்கி தான் அந்த பாக்ஸு அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக தான் கிடந்துச்சு. அதில் வந்து இந்த சார்ஸு, இந்த பவுட்ரு, இந்த வேஸ்ட்டான இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். அது கீழே சிந்தினாலும் அந்த டப்பாவில் சிந்திக்கும் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊறுகாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டப்பாவை வாங்குறது தான் பெஸ்ட்டு என்னைய கேட்டால். ஏன்னா ஊறுகாய் நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். நான் வந்து சம்பிரதாயத்துக்கு வெள்ளி செவ்வாயில் சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடுவேன். அதே மாதிரி குபேரருக்கு பிடிச்சதுங்கிறனால ஊறுகாய் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஆனால் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டப்பா உடஞ்சிச்சுன்னா வேறு ஸ்வீட் பாக்ஸ் அதுக்குள்ளே வந்துடும். அது வரும்போது நம்ம வந்து அதில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் வந்து காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது.
அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு தண்ணி வேற வரும். தண்ணி வந்தாலே நமக்கு அது தண்ணி பிடிக்கிற வேலை இருக்கும், அப்புறம் டேங்க் நிரப்பணும், இதெல்லாம் இருக்கும். இந்த கூடை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான கூடை இப்ப சமீபத்துல. இதுல வந்து வெங்காயம்லாம் வைக்கும் போது அந்த தோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே சலிச்சுற மாதிரி கீழே வந்து அந்த தோல்லாம் வந்து இதாயிடுது. இந்த கூடையை நவுத்திட்டு நம்ம கூட்டினோம்னா அழகா அந்த குப்பையெல்லாம் வந்துருது. இது வந்து ஸ்டெப்புக்கு கீழே இருக்கிற இடம் தான். இந்த ஸ்டெப்புக்கு கீழே இருக்கிற இடத்துல நான் வந்து இந்த பப்பி வந்து ஒன்று வளர்த்துட்டு இருந்தோம். அது வந்து அப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் வாடகை வீட்டில் இருக்கும்போது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டு அதுக்காக வாங்கியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷூஸ்லாம் போட்டு வச்சு அதை வந்து தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அதில் கோல மாவு டப்பா மேலே எல்லாம் வச்சாச்சு. இது வந்து மாவாட்டி எடுத்து வைக்கிறதுக்காக டப்பாலாம் இங்கே இருக்குது. அப்புறம் பழைய பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் போட்டு வச்சிருப்பேன். பாத்திரக்கார் வந்தால் எடுத்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பை பற்றி சொல்லி ஆகணுங்க. இது வந்து பழைய காலத்து அடுப்புன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் இப்போ வாங்குறது இல்லை. நாங்கள் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வாங்கினது 10 வருஷம் ஆச்சு. இந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மாத்தலாம். சமீபத்துல ரொம்ப வந்து அந்த எறும்பு, ஒரே ஒரு எறும்பு போய் அதுல போய் அடைச்சுக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்மில் வந்து எரியற மாதிரியே இருக்கு, ரொம்ப வந்து பிரைட்டா எரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மாத்தலாம்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் சொன்னேன், இது மாதிரி எறும்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அடுப்பை மாத்தினாலும் எத்தனை அடுப்பு மாத்தினாலும் எறும்பை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அதே தான் வந்து அந்த கேஸ் ரிப்பேர் பண்றவர்னு சொன்னாரு. நீங்க என்ன பண்ணாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அடுப்புமா, இந்த மாதிரி அடுப்பு கிடைக்காது, நீங்க கிளாஸ்ல எல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வெடிக்குது, அதெல்லாம் வந்து ஆபத்தானது, நீங்க இந்த அடுப்பை வந்து வச்சுக்கோங்க, வேற அடுப்பு வாங்கினாலும் இந்த அடுப்பை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து நான் சொன்னதும் அவர் சொன்னதும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்ன இப்படி சொன்னாங்கன்னா அவரால் அடுப்பு மாத்துற பிளான் வந்து இப்ப இல்ல, இந்த அடுப்பு எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழசுன்னு நினைச்சு நம்ம புதுசா ட்ரெண்டிங்கா பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வச்சிருக்க மாதிரி நம்மளும் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல நமக்கு பிடிச்சது நம்ம சேஃப்டியா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கிளாஸ்ல வாங்குற எனக்கு கேஸ் ஸ்டவ் வந்து அவ்வளவா விருப்பம் இல்லை. இதுனா எனக்கு வந்து ஈஸியாவும் இருக்கு, பயம் இல்லாம இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்திரம் கழுவுற மாதிரி நான் தேய்ச்சி கழுவிடுவேன். அதுவும் இல்லாம கிளாஸ்ல ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா சில சமயம் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. அதே மாதிரி பழைய காலத்து அடுப்புனா அது ஒரு தனி ஒரு இதாக விஷயம் இருக்கும் அதில் அப்படிங்கிறனால எனக்கு வந்து எப்பவுமே ஓல்டு இஸ் கோல்டு அந்த பாலிசி தான் நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரைண்டர் வைக்கிற, மிக்சி வைக்கிற ஷெல்ஃப் இது எல்லாமே கிளீன் பண்ணி அதையும் வந்து டீப் கிளீன் பண்ணி நல்லபடியா வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. மேல இருக்க செல்ஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிசு பிசுன்னு இருந்துச்சு, அது எல்லாமே வந்து நல்லா நீட் பண்ணிட்டேன். மிக்சி ஜார் எல்லாமே வந்து பண்ணிட்டேன். முட்டை பாக்ஸ் பாத்தீங்கன்னா நான் வெளியே தான் வச்சிருப்பேன். முட்டை வந்து எப்பவுமே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன், அது மாதிரி வைக்கவும் கூடாது. இது எல்லாமே வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து மாப் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் மாப் போடும்போது மணி வந்து 3 ஆச்சு. எப்படா வேலை முடியும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேலையை முடிச்சுட்டு நம்ம உட்காரணும், வேலையை முடிச்சதுக்குள்ள உட்காந்துடக்கூடாது, ஏன்னா உட்கார்ந்தோன்னா சோம்பேறித்தனம் ஆயிரும் அப்படின்ட்டு. அதனால வந்து மாப்லாம் வந்து நல்லா போட்டாச்சு. அது அப்பதான் வந்து நம்ம பூஜை பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அடுத்த கம்பார்ட்மெண்ட் தான் இன்னும் பெரிய இது விஷயமே இருக்கு. ஏன்னா அது வந்து குளிக்காம நம்ம உள்ள போய் எதுவும் பண்ணவும் முடியாது. அதனால வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சு காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து குளிக்க போயிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்றதுக்கும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கிடையில தண்ணி வேற வரும், அதை வேற பார்க்கணும், மோட்டர் வேற ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி லைன் டேட்ஸ் விளம்பரத்துல வர மாதிரி டயர்டா எனக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக தான் போச்சு. வந்து ஹஸ்பண்டும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, எனக்கு ஜூஸ் வாங்கி தர்றது, இந்த மாதிரி வந்து எனர்ஜெட்டிக்கா வந்து ஒரு ட்ரிங்க்லாம் வாங்கி தந்து நல்லபடியா வந்து அப்பப்ப வந்து எனர்ஜியை வந்து குறையாம பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கியலட்சுமி கதை தான் எனக்கு ஞாபகம் வரும். அவங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்காங்க, சுயமரியாதையோட அந்த நாடகத்துல வந்து அவங்களை காமிச்சிருக்காங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டுங்கிற மாதிரி அந்த கேரக்டர் வந்து கொண்டு போறாங்க. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க குடும்பத்தை தாண்டி அவங்க எதுவுமே யோசிக்கல, குடும்பத்துக்காக தான் சில விஷயங்களை பண்றாங்க, குடும்பத்துக்காக தான் மட்டுமே யோசிக்கிறாங்க, அவங்க நலனுக்காக யோசிக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரீடமையும் வந்து அவங்க விட்டு கொடுக்காம குடும்பத்தையும் வந்து சஃபர் ஆகாம பாத்துக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான வந்து குடும்ப பெண்ணுக்கு அழகுன்னு நான் சொல்லுவேன். அதாவது நம்ம வீட்டுல இருக்கவங்களை கஷ்டப்படுத்திட்டு வீட்டுல இருக்கவங்களை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணிட்டு அவங்கள கவனிக்காம நம்ம வந்து ஃப்ரீடமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நல்லது கிடையாது. அது மாதிரி நம்மளால இருக்கவும் முடியாது. ஏன்னா குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சு, கல்யாணம் ஒன்று ஆயிட்டாலே நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி மாறிடும், நம்ம தாட்டுமே வேற மாதிரி மாறிடுது. ஏன்னா நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இப்படிலாம் வந்து ரொம்ப வந்து வீட்டில் வந்து வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், ரொம்ப பெருசாக இது பண்ணிக்க மாட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீடு நம்ம தான் வந்து குடும்ப தலைவி. அந்த தலைவிங்கிற பொறுப்பு வந்தோடனே ஒரு தலைவன் தலைவி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து நல்லபடியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். அவங்க சொல்லிலாம் கொடுக்கல, நானா வந்து அப்படியே அவங்கள பார்த்து சரி இப்படிதான் இருக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு நல்லபடியா இருக்கு, லைஃபும் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சுவாமிகள் எல்லாத்தையும் எப்போவுமே அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சமா தண்ணி ஊற்றி பண்ணுவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வந்துச்சா, எல்லா சாமிகளையும் தட்டில் வச்சு அழகா பைப்பு இருக்க இடத்துக்கே போய், வெயில் அதிகமா இருக்கு அவங்களும் நல்லா குழுகுலுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பண்ணினேன். ஏன்னா எங்க வீட்டு சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா
இதை தப்பா நினைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நானும் 5ஆம் நாள் வந்து எல்லாமே நம்ம கிளீன் பண்ணும்போது அவங்களும் வந்து நல்லா சுத்தபத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து தண்ணியும் வந்து சைட்ல வந்து பிடிச்சி வச்சிருந்தேன். அதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா விளக்கு இதெல்லாம் வந்து கழுவிட்டு இருந்தேன், அந்த பைப்லயே தண்ணி வரதை வச்சு. இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஹெல்த் ட்ரிங்க் இல்லை, எனர்ஜெட்டிக் ட்ரிங்க் தான் இது. இது வந்து ஹெல்த் ட்ரிங்க்லாம் சொல்ல முடியாது. டீ இல்லாம அந்த அன்னைக்கு வேலையே வந்து நமக்கு வந்து முடியாது. எந்த வேலை செஞ்சாலும் டயர்டா இருந்தா டீ தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா டீ வந்து போட்டு எல்லாரும் வந்து குடிச்சோம். ரொம்ப வந்து இன்னைக்கு வந்து சந்தோஷமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 மணிக்கு தான் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால நான் வந்து பூச்சொரிதல் விழாவுக்கு அம்பாளை வந்து ரெடி பண்ணணும், நமக்காக வந்து விரதம் இருக்கிற அவங்கள நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறனால அவங்கள வந்து ஸ்பெஷலாக வந்து மனையில் வந்து அமர்த்திட்டு நல்லபடியாக சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அந்த கள்ளி வனத்தாயி தேர் திருவிழா போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து தேர் அன்னைக்கு எனக்கு வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதை வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் பெருசாக வந்து நினைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து அதை விட்டுட்டேன். ஆனால் வந்து சமயபுரம் மாரியம்மன் நினச்சிட்டு அவங்களுக்கு வந்து பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு நாளைக்கு எப்படியா நம்ம வந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் தேரில் வந்து அம்மா வந்து வந்துட்டு இருந்தாங்க. அதாவது கள்ளிவனத்தாய் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா வீதி உலா வருவாங்க. அந்த மஞ்சள் நீராட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது வந்து நடந்துச்சு கடைசி நாள். அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா சின்ன குடம் வச்சு தோண்டி மாதிரி வச்சுக்கிட்டு பச்சை கலர் புடவையில வந்து அழகா வந்து காட்சி கொடுத்தாங்க. அந்த காட்சியையும் வந்து உங்களுக்கு வந்து நான் எண்டில் வந்து காட்டியிருக்கேன், பாருங்க நீங்களே. அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் எப்போவுமே, அவங்க பிள்ளையா அம்பாளோட பிள்ளையும் வேற, அவரை ஃபர்ஸ்ட் கவனிச்சாலே அம்பாளோட கருணம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் வந்து நல்லபடியாக ஃபோட்டோ எல்லாம் தொடச்சிட்டு சிலையெல்லாம் நல்லா கழுவிட்டு எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சு நம்ம பூஜை ரூமும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த யூடியூப்ல வந்து சாமியை பற்றி சொல்றதுனாலையும் நம்ம ஏற்கனவே கோவிலுக்கு போன வீடியோ இதெல்லாம் போட்டதுனாலையும் இந்த தடவை வந்து எனக்கு வந்து அந்த மாதவிடாய் அந்த ஃபீலிங்கே இல்லை. ரொம்ப வந்து சாமி வந்து என் கூடவே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம பெண்கள் தினத்தன்னைக்கு நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு தெரியும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதை கூட சேர்த்து நம்மளோட வீட்டில் இருக்கவங்களும் நம்ம ஷேர் பண்ணிக்கும் போது அந்த வேலையை பகிர்ந்துக்கிறாங்க, சில விஷயங்கள் நமக்காக பண்ணுறாங்கங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குடும்பம்னா எல்லாம் சேர்ந்தது தான். நம்ம தனிப்பட்டு முடிவெடுக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. எப்போவுமே நம்மளும் நம்ம மற்றவங்களுக்காக செய்வோம், மற்றவங்களும் நமக்காக செய்வாங்க. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க போகிறது இல்லை, எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் 5 விரலும் சேர்ந்தாதான் ஒரு பொருளை நம்மளால பிடிச்சே எடுக்க முடியும். அப்படின்னா நம்மளோட மனுஷங்களும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.